வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா 10th 12th படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 113க்கு மேற்பட்ட காலி பணியிடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 21,700 அதிகபட்சம் 69,100 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியை வந்து 21,700 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 113 பணியிடங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து செக்யூரிட்டி அசிஸ்டண்ட், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இது மாதிரியான கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா எடுக்கிறாங்க. தென் இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 108 போஸ்டிங் ப்ளஸ் 5 போஸ்டிங், கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 113 போஸ்டிங் வந்து சென்னையில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதற்கு பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சென்னையில் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 1525 வேக்கண்ட் வந்து தமிழ்நாடு, அதாவது இந்தியா முழுவதும் வந்து கொடுத்துருக்காங்க. பல்வேறு ஸ்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் லெவல் 3 ஸ்டார்டிங் சேலரி வந்து 21,700, அதிகபட்சம் 69,500 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கான லெவல் 1 சேலரி வந்து 18,000 வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. தென் நாலேஜ் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாடு தான். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து உங்களுக்கு தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இந்தியா முழுவதும் இருக்கங்காட்டி பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு மாநிலங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாநிலத்துக்கு வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். தென் நீங்கள் அப்ளை பண்ணுற மாநிலத்தினுடைய லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதாவது ஸ்டேட் பார்டரில் வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜும் கூட தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 113 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் இதற்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. SC ST 5 years வந்து கொடுத்துருக்காங்க. தென் OBC 3 years வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து OBC கேண்டிடேட் 30 வயது வரைக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா SC கேண்டிடேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 33 வயது வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. தென் இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து சென்னை, கோயம்புத்தூர் 160 இருக்குது. ஸோ சென்னை, கோயம்புத்தூர், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஏரியாவிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஈரோடு, கரூர், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மதுரை, சேலம், தேனி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், கடலூர், இது மாதிரியான ஏரியாக்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து இது மாதிரியான ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதற்கான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 100 மார்க்ஸ். தென் இதுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. தென் Tier 1 அண்ட் Tier 2 எக்ஸாமினேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி அப்படிங்கிறத எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. தென் இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. 21 February 2023 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. 17 February பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோசிங் டேட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்துங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு www.ncs.gov.in அல்லது வந்து mha.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். என்னோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தென் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக வந்து பார்த்துக்குங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.